ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதெல்லாம் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ண குர்த்தீஸ். இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ₹250 ரேஞ்சில் தான் இருந்தது. 300 கூட எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு 250 260 ரேஞ்சில் தான் இந்த ட்ரெஸ்லாம் இருந்தது. இப்போ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்ற ஒரு ஜென்யூன் ரிவ்யூவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த குர்த்தி தான். இந்த குர்த்தியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே பிரிண்டட் ஒர்க், கோல்டட் பிரிண்டட் ஒர்க்லாம் இருந்தது. நெக்கு பார்த்திங்கன்னா காலர் வச்ச நெக்கு கொடுத்து செஸ்ட் ஏரியாவில் சின்ன சின்ன பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த டாப் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாகவே இருந்தது. இதோட ஸ்லீவ்ஸும் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவோட எண்டில் கோல்டு சரி ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க. இந்த குர்த்தியோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியல் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதோட கலர் நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலராக இருந்தது. நல்ல ஒரு பார்ட்டி வேர் டாப்பாக கண்டிப்பாக இது இருக்கும். இப்போ மீஷோவில் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ₹263 போட்டிருக்காங்க. நான் ஆஃபர்லாம் போக ₹244 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு போட்டும் காமிக்க பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது. இதோட மெட்டீரியல் ரயான்றனால நல்ல சாஃப்டாக இருந்தது. ஸ்லீவ் ஏரியாலையும் இவங்க கோல்டட் பட்டி ஒர்க் பண்ணியிருக்கனால ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாகவே இருக்கிற மாதிரி இருந்தது. இதில் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்லேருந்து XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் எனக்கு எல் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கரெக்ட் சைஸ் ஆர்டர் பண்ணாலே இந்த ட்ரெஸ் கரெக்டாக வரும். ஒரு சைஸ் அப்பாக ஆர்டர் பண்ணாதீங்க. உங்களோட ரைட் சைஸ் ஆர்டர் பண்ணாலே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போமா? இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது தான். இதோட கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எனக்கு டார்க் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் இதே சேம் ட்ரெஸ்ஸில் இன்னமும் 2-3 கலர்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது. க்ரீன், எல்லோ, ரெட் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது. அதில் எனக்கு டார்க் ப்ளூ ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருந்தனால நான் இந்த கலரை செலக்ட் பண்ணியிருந்தேன். முக்கியமாக இந்த டார்க் ப்ளூ கலரில் நெக் ஏரியாவில் இவங்க எல்லோ, ஒயிட்டு, ரெட் கலர் த்ரெட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே ரெட்டு டேசலுமே பண்ணியிருந்தாங்க. அது நெக்குக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுத்தது இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இந்த குர்த்தி ஒரு அனார்கலி டைப்புன்றனால செஸ்ட் ஏரியாவில் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவோட எண்ட்லேயும் சரி, டாப்புக்கு கீழேயும் சரி, ரெட்டில் சின்ன சின்ன பாம்பாம் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த பாம்பாமோட குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அங்கங்கே நூலாக கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. இப்போ மீஷோவில் இந்த ட்ரெஸ்ஸு ₹243 போட்டிருக்காங்க. ஆனால் நான் ஆஃபர்லாம் போக ₹214 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோவில் யூபிஐ பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹20-30 ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ நான் இந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே அந்த ஆஃபரில் இருக்கிற எம்ஆர்பியிலேருந்து ஒரு ₹20-30 ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் ரயான் தான் கொடுத்துருந்தாங்க. துணியுமே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஒரு ₹214 கண்டிப்பாக இந்த டாப் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்க்குறதுக்கு லுக்கு ரொம்ப அழகாக எலகண்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர்க்கெலாம் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் எனக்கு முக்கியமாக இந்த நெக் ஏரியாவில் இருந்த டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். நான் அடுத்து ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் அனார்கலி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு மீஷோவில் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பதில் வேறு ஒரு தப்பான ட்ரெஸ் அமுச்சிட்டாங்க. எனக்கு அது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு பெரிய டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் அவங்க ஆப்பில் போயிட்டு ரிட்டன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, நான் எனக்கு ஒரு குர்த்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க எனக்கு ஒரு பேண்ட் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இருந்த பெரிய டவுட்டே அந்த ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் இது செட் ஆகாத ஒரு ஐட்டமாச்சு. எப்படி இவங்க ரிட்டன் வாங்குவாங்கன்றது தான் எனக்கு டவுட்டாகவே இருந்தது. ஸோ நான் ரிட்டன் போடும்போது தெளிவாகவே மென்ஷன் பண்ணிட்டேன் கமெண்ட் செக்ஷன்லையுமே. நான் குர்த்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு பேண்ட் டெலிவரி ஆகிருந்ததுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி பர்சனும் இந்த ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு தப்பான ப்ராடக்ட் டெலிவரி ஆகிருக்கு, பரவாயில்ல நாங்கள் வாங்கிக்கிறோன்னு ரிட்டனும் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு பை சான்ஸ் எப்பயாவது தப்பான ப்ராடக்ட் மீஷோலேருந்து டெலிவரி ஆகிருந்தா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ரிட்டன் போடும்போது கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ் வரும். அதில் தெளிவாகவே மென்ஷன் பண்ணிடுங்க, எனக்கு தப்பான ப்ராடக்ட் டெலிவரி ஆயிருக்குன்னு. ஸோ தட் அவங்க டெலிவரி வாங்க வரும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஈஸியாக ரிட்டன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ரயான் மெட்டீரியல் குர்த்தி தான். இது நான் ஆப்பில் பார்க்கும்போது ஒரு பேபி பிங்க் கலரில் இருந்தது. ஆனால் எனக்கு டெலிவரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சிஷ் கலர் மாதிரி இருந்தது.
ஆனால் இந்த கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால நான் அந்த கலரை வந்து வச்சுக்கிட்டேன். முக்கியமாக இந்த டாப்பில் வந்து இந்த லைட் ஆரஞ்சில் அங்கங்கே வந்து பிளாக்கில் வந்து பிளாக் பிரிண்டட் மாதிரி ஃப்ளவர் பிரிண்டட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால இந்த ட்ரெஸ்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சுக்கிட்டேன். இதுவுமே ஒரு அனார்கலி டைப் குர்த்தி தான். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் பார்த்த நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ஒரு அனார்கலி டைப் குர்த்தி தான். ஆனால் இந்த குர்த்தி வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்தது. இது துணி வந்து ரொம்ப திக்காலாம் இல்லை, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் இது வேர் பண்ணும்போது ஒரு ரைட்டான ஒரு ஸ்லிப்பை போட்டு வேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னமும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா செஸ்ட் ஏரியா கீழே வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்டட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனால் ட்ரெஸ்ஸு போடும்போது நல்லா ஃப்ளோயியாகவே இருந்தது. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்லீவில் வந்து ஒரு ஸ்லீவில் டிசைன் இருந்தது, இன்னொரு ஸ்லீவில் பார்த்திங்கன்னா அந்த பார்டர் டிசைனே இல்லை. ஆனால் பிக்சரில் பார்க்கும்போது 2 ஸ்லீவ்லேயுமே அந்த பார்டர் டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு டெலிவரி ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவில் மாத்திரம் தான் அந்த டிசைன் இருந்தது, இன்னொரு ஸ்லீவில் வந்து அந்த டிசைன் இல்லை. ஆனால் அது பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. ஒரு கை வித்தியாசமாக இருந்தது, இன்னொரு கை வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியுமே கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்தது. ட்ரெஸ்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா மீஷோவில் 272 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நான் ஆஃபர்லாம் போக 253 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அடுத்த பக்கம் போகிற டாப்புமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் டாப் தான் எனக்கு. இதோட மெட்டீரியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரேயான் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் காட்டன் பிளெண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த மெட்டீரியல். இந்த டாப்போட கலர் பார்த்திங்கன்னா நான் டார்க் ப்ளூவில் தான் வாங்கியிருந்தேன். இதில் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்லேருந்து XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நெக்கில் வந்து கட்டுற மாதிரி ஒரு சின்ன டாசல் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் அட்ராக்டிவாக காமிக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா கழுத்தில் ஸ்லீவ் எண்டில் அப்புறம் டாப் எண்டில் இதில் வந்து சின்ன ஒரு டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இந்த டாப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தான் இருந்தது. டாப்போட மெட்டீரியல் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சுத்தமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, நல்லா திக்கான மெட்டீரியல் தான் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக அந்த நெக் ஏரியாவில் இருக்கிற டாசல் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்குது இந்த ட்ரெஸ்ஸுக்கு. ஏன்னா அது வேர் பண்ணும் போதே நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. பார்க்குறதுக்குமே லுக் வைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. இந்த குர்த்தியோட ரேட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 246 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நான் ஆஃபர்லாம் போக 223 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோவில் இருந்த எல்லா ட்ரெஸ்ஸுமே 250 ருபீஸ்க்கு கீழே தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.